பிக் பாஸ்ல இந்த ஒரு வாரம் மிட் வீக் எவிஷன் இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல இந்த ஒரு வாரம் பணப்பெட்டி வாரம். இதற்கு முன்னாடி சீசன்லலாம் ஒரு குறிப்பிட்ட தொகை ஏறிக்கிட்டே போகும். எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பணத்தை எடுத்துட்டு வெளியே போலான்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனா இந்த ஒரு சீசன்ல பணத்தை சேகரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு டாஸ்கா வச்சிருக்காங்க. பணப்பெட்டி 2.0 அப்படின்னு. அண்ட் இப்போ வரைக்கும் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே 5,00,000க்கு மேல காச சேர்த்துருக்காங்க. ஆனா, யாருமே எடுக்கிற பாட காணா. நம்மளும் பார்க்குறோம், இவங்க எடுப்பாங்க, அவங்க எடுப்பாங்கன்னு. பட் யாருமே இப்போ வரைக்கும் எடுக்கல. ஒருவேள பணம் கம்மியா இருக்குன்னு எதுவும் அப்படி பண்றாங்களோ என்னவோ! அண்ட் இப்ப ரொம்ப சுவாரஸ்யம் கம்மியா இருக்கு இல்லையா? இதனால பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த வாரம் ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணியிருக்காங்க. மக்களின் ஓட்டுகளின் அடிப்படைப்படி யாரு ரொம்ப கம்மியா இருக்காங்களோ, அவங்க இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன்ல வெளியேற போறாங்க. அண்ட் இதற்கு உள்ள ஒரு நபர் வரப்போறாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்கள கூட்டிட்டு வெளில போறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்க குடுத்திருக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்க்கு, ஆஹா! எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் போல. நம்ம சேஃபா பணப்பெட்டி எடுக்கிறதே மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிற மாரி நெனச்சு, பணப்பெட்டிய யார் எடுக்கிறது அப்படிங்கிற டிஸ்கஷன் போகும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் கேமோட டோட்டல் பெர்ஸ்பெக்டிவா மாத்தும். அந்த ஒரு காரணத்தினால தான் பிக் பாஸ் வீட்ல இந்த ஒரு முடிவ எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் இந்த வாரம் யாரு பணப்பெட்டி எடுப்பாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி போய்க்கிட்டே தான் இருக்கு. ஒரு பக்கம் விக்ரம் என்ன சொல்றாரு, "நான் கண்டிப்பா மக்கள் ஓட்ட ஏமாத்த மாட்டேன். நான் பணம் எடுக்க மாட்டேங்கிறாரு." சாண்ட்ரா மற்றும் அரோரா இவங்க 2 பேருமே தொகை கம்மியா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ வரைக்குமே யாரும் பிக் பாஸ் வீட்ல பணப்பெட்டி எடுக்கல. இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் நடந்ததுக்கப்புறம் போட்டி போட்டு எடுப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மிட் வீக் எவிக்ஷன்ல அதிகபட்சமாக சாண்ட்ரா வெளிய போக வாய்ப்பு இருக்கு. பட் பிரஜன் வந்ததுக்கப்புறம் அவங்கள அனுப்புவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. அண்ட் பணப்பெட்டியில காசு வந்து ஏறாம இருக்கு இல்லையா? அதுக்கு பிக் பாஸ் ரொம்ப ரொம்ப சீக்ரெட் டாஸ்க் ஒண்ணு கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாத்துக்குமே குடுத்திருக்காரு. குறிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் வரப்போறாங்க. அத மத்தவங்க யாரு கண்லயும் படாம பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த ஒரு கண்டஸ்டன்ட் வேற யாரும் இல்ல கெமி தான். கெமி அவர்கள் நினைச்சிருந்தா அப்படிலாம் முடியாது. நான் ரொம்ப நாள் கழிச்சு பிக் பாஸ் வீட்ல வந்திருக்கேன். நான் எல்லாரையும் பார்த்து பேசணும்னு இருந்திருக்கலாம். பட் கண்டஸ்டன்ட்டோட கோரிக்கைய ஏற்று அவங்க வந்து பெட்டுக்கடியிலே ஒளிஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இடையில என்ன தேவை ஏற்பட்டாலும் அவங்க ரொம்ப சூதானமா விளையாண்டுருந்தாங்க. இந்த ஒரு டாஸ்க்க வின் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப்பும் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு டாஸ்க்ல வின் பண்ணதன் மூலியமா கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 கண்டஸ்டன்ட்ஸ்க்கு கிடைச்சிருந்துச்சு. அண்ட் இப்ப மணி பாக்ஸ்ல கிட்டத்தட்ட 6,00,000க்கு மேல அமௌண்ட் இருக்கு. இந்த 6,00,000 அப்படிங்கிறது 10,00,000 தாண்டும்போது கண்டிப்பா பிக் பாஸ் வீட்லேருந்து யாரோ ஒருத்தர் இந்த பணத்த எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 15,00,000லாம் வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா அரோரா அவர்கள் யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாருங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 9 நாள் எதுவும் விளையாடல. ஆனா அதுக்கப்புறம் சூப்பரா விளையாண்டுருக்காங்க. பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலேவே வின் பண்ணியிருக்காங்க. தான் யாருங்கிறத நிரூபிச்சுட்டாங்க. ஸோ என் கேம் ஓவர் அப்படின்னு அவங்க எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.